ஜெப்ரானிக்ஸோட ஒரிஜினல் சப்வூஃபர் இதை வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் எப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷார்ட்ஸில் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த ஸ்பீக்கரை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சப்வூஃபரில் காயில் நல்லாவே இருக்குது. நமக்கு இந்த சரவுண்ட் பேப்பர் மட்டும்தான் டேமேஜ். இந்த சப்வூஃபருக்கு இந்த சைஸுக்கு நமக்கு சரவுண்ட் பேப்பர் நாட் அவைலபிள். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது வடக்கன்ஸ்கிட்ட இருந்து வாங்கின ஒரு ஹோம் தியேட்டரோட சப்வூஃபர். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் காயில் டேமேஜ். இந்த ஸ்பீக்கரை நம்ம அப்படியே எடுத்து உரமாக வச்சதுனால இந்த கோன் பேப்பரு சரவுண்ட் பேப்பர்லாம் டேமேஜ் ஆகிடுச்சு. இருந்தாலும் இதில் இருக்க சரவுண்ட் பேப்பரை தான் நம்ம எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து இந்த சரவுண்ட் பேப்பரை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பேஸ்கெட்டை நம்ம வந்து ரிமூவ் பண்ணலாம். இப்போ சரவுண்ட் பேப்பரை நம்ம வந்து ரிமூவ் பண்ணலாம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கொஞ்சம் கரெக்டாக அக்யூரேட்டாக பார்த்து நம்ம வந்து இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரிமூவ் பண்ண அந்த சரவுண்ட் பேப்பரை ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம கரெக்டாக அளவு எடுத்து அதுக்கேற்ற மாதிரி அந்த சரவுண்ட் பேப்பரை செலக்ட் பண்ணி நம்ம அந்த இடத்த வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த சப்வூஃபரில் இருக்கக்கூடிய பேஸ்கெட்டை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். சரவுண்ட் பேப்பரை மெஷர்மெண்ட்டை பார்த்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ யூஸ் பண்ணுற இந்த கம்மோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபெஃபி பாண்ட். கம் ஊற்றி ஃபிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இந்த மாதிரி ஒரு சிசரை வச்சு நீங்கள் வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அது கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். இதே போல் சரியான மெஷர்மெண்ட்டில் இந்த சரவுண்ட் பேப்பரை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல சின்னதாக ஒரு ஹோல்ஸ் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து சின்னதாக ஒரு சரவுண்ட் பேப்பர் கட் பண்ணி அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ எல்லா இடத்துலையும் நம்ம வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து பின்னை வச்சு இந்த டஸ்ட்டு கேப்பை மட்டும் லைட்டாக தூக்கி விட்டுக்கலாம். ஏன்னா அது எதுவும் பிரச்சனை வராது. இருந்தாலும் கொஞ்சம் பார்க்க ஒரு மாதிரியாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டஸ்ட்டு கேப்பை வந்து நம்ம லைட்டாக பின்னை வச்சு லைட்டாக தூக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த பின்னை வச்சு நம்ம ஹோல்ஸ் போட்டோம் அந்த இடத்துல லைட்டாக சொல்யூஷன் போட்டு நம்ம ஒட்டிக்கலாம். அடுத்து பேஸ்கெட்டை நம்ம க்ளீன் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஒர்க் ஃபினிஷ்டு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பீக்கரை நம்ம வந்து நடு சென்டரில் நம்ம கையை வச்சு ஹேண்டை வச்சு நம்ம வந்து அழுத்தி பார்த்தோம் அப்படின்னா உள்ளே போய்ட்டு ஃப்ரீயாக வரணும். அது சத்தம் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா நம்ம ஓட்டினது தவறு என்று அர்த்தம். இந்த சப்வூஃபரில் எந்தவித சத்தமும் வரல. அப்போ நம்ம கரெக்டாக நம்ம ஒட்டியிருக்கோம். இப்போ நம்ம வந்து காய வச்சுட்டு செக் பண்ணி பார்க்கலாம். 1 hour later. சூப்பராக ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு ஆம்பிளிஃபயர்லேருந்து இன்புட் கொடுத்துருக்கோம். வாங்க நம்ம செக் பண்ணி பார்க்கலாம்.